சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த வீட்டுக்கு நான் குடி வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. வந்ததுலேருந்து 1500 தாங்க நான் கரண்ட்டு பில்லு கட்டுறேன். அவ்வளோ பெருசாக எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. வாஷிங் மிஷின் கிடையாது, எதுவுமே ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் 1500 கட்டியிருக்கேங்க நான். இந்த மாதம் எவ்வளோ தெரியுங்களா எனக்கு கரண்ட்டு பில்லு? வெறும் 190. இதே வீட்டில் தான் குடியிருக்கிறேன், அதே தான் எல்லாமே யூஸ் பண்ணுறேன். ஆனால் 190 தான் எனக்கு பில்லு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாற்றத்தை நம்ம வந்து நிலையாக வச்சுக்கணும். நிலையானதாக வச்சோம்னா தான் நம்ம எல்லோரும் நல்லா இருக்க முடியும், உடல் ஆரோக்கியத்தோட. இல்லாட்டி கரண்ட் பில்லு கட்டணும், வீட்டுக்கு கட்டணும், வாடகை கட்டணும், அதுக்கு கட்டணும், இதுக்கு கட்டணும், இஎம்ஐ கட்டணும்னு நம்ம சீக்கிரம் அந்த உயிரை வந்து விட்டுருவோம். அதனால் ஆட்சி மாற்றத்தை தக்க வச்சுக்கோங்க. நமக்கு கிடைச்ச இந்த தங்கமான முதலமைச்சரை நம்ம என்றைக்கும் வாழ்த்தி என்றைக்குமே வரவேற்கணும்.